கடந்த சில வாரங்களாக நாம் வேதாகம குடும்பங்கள் என்கிற தலைப்பிலே வேதத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற குடும்பங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆதாம் ஈவாளுடைய குடும்பத்தை குறித்து தியானித்தோம். ஆபிரகாம் சாராள் குடும்பத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஈசாக்கு ரெபேக்கா குடும்பத்தை குறித்து நாம் தியானித்தோம். எல்கானா அன்னாள் குடும்பத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு கூட நம்முடைய மத்தியிலே யாக்கோபின் குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபின் குடும்பம் என்று சொல்லும் பொழுது நம்ம யாக்கோபோடு கூட ஒரே ஒரு மனைவியை இணைத்து அந்த குடும்பம் என்று சொல்ல முடியாதபடியாக அவருக்கு 4 மனைவிகள் இருந்தபடியினாலே இதை யாக்கோபின் குடும்பம் என்பதாக சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் விசேஷமான ஆசீர்வாதங்களை தருகிறவர். எல்லா குடும்பங்களிலும் குறைவுகள் காணப்படுகிற குடும்பங்கள் தான். எந்த குடும்பத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும் அதில் குறைவுகளே இல்லாத குடும்பம் என்று நம்ம சொல்ல முடியாது. இத்தாலி தேசத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சினாசேரா என்று சொல்லுவார்கள். SINE-SERA என்று சொல்லுவார்கள். சினாசேரா என்று சொன்னால் எந்த அப்பழுக்கற்ற ஒரு தன்மை, அதைத்தான் ஒரு பெர்ஃபெக்ட்னஸ், அதைத்தான் சினாசேரா என்று சொல்லுவார்கள். அது எப்படி அந்த வார்த்தை வந்தது என்று சொன்னால், அந்த இத்தாலி தேசத்தில் உள்ள சிற்பிகள் ஒரு சிற்பத்தை செதுக்கும் பொழுது அதில் இந்த கல் முழுமையாக சேதப்படாதபடிக்கு செதுக்குவதிலே மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ சில சமயத்தில் ஒரு வேளையில் ஒரு சிறிய இடத்துல ஓரத்தில் இடிந்து விடாது, அந்த சிற்பம் சரியான விதத்தில் வராவிட்டால் அதற்காக சில மெழுகு எடுத்து ஒட்ட வைப்பார்கள். அந்த மெழுகு எடுத்து ஒட்ட வைத்து கருப்பாக அதே நிறத்தில் இருக்கும்படியாக செய்து விடுவார்கள். பார்த்தா தெரியாது, ஆனால் அதை தொட்டு பார்த்தா அதில் மெழுகு இருப்பது தெரியும். அதுதான் அதுக்கு பேர் தான் அந்த மெழுகு வைக்கிறது பேர் சேரா என்று சொல்லுவார்கள். சின்ன சேரா என்றால் வித்தவுட் வேக்ஸ் என்று அர்த்தம். there is no wax at all in this statue என்று அர்த்தம். அப்படின்னு சொல்ல அதை வடிவமைத்தவர் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு தலை சிறந்த சிற்பி. அவர் எந்த அப்பழுக்கும் இல்லாதபடியாக எந்த குறைவும் இல்லாதபடியாக இந்த சிற்பத்தை செய்திருக்கிறார். இதில் மெழுகே இல்லை என்பதாக சொல்கிறது தான் சின்ன சேரா என்று சொல்வது. அப்போ நம்ம குடும்பத்தை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது குடும்பம் கட்டப்பட்டு எழுப்பி வருகிறது. இந்த குடும்பத்தில் ஒரு குறைவுமே இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. அந்த குறைவுகள் மத்தியிலும் கூட கர்த்தர் நமக்கு என்று ஒரு கிருபைகளை தந்து நம்மை விடுதலை செய்ய வைத்து கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். அதுதான் அவருடைய சுத்த கிருபை. அதை வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதத்தில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் கூட குறைவுகளும் காணப்பட்டது, அதே அநேக நிறைவுகளும் காணப்பட்டது. ஆகவே நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய நாமத்திலே இந்த குடும்பங்கள் மத்தியில் இருந்து என்ன உதாரணங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும், என்ன காரியங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும், என்ன தவறுகளை அவர் செய்தார்கள் அதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை குறித்து 2 விதமாக நம்ம யோசித்து தியானிக்க போகிறோம். ஆகவே இன்றைக்கு யாக்கோபுவின் வாழ்க்கையை குறித்து நம்ம அதற்காக யோசிக்க போகிறோம். யாக்கோபுவின் வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஃப்ரம் ரைவல்ரி டு ரிடம்ஷன் என்று சொல்லி நான் யோசித்தேன். அதை தமிழில் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் போட்டிகளின் மத்தியிலே மீட்சி என்று நம்ம சொல்லலாம். என்னென்னு சொன்ன பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு போட்டிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் சண்டை, யாருக்கு சொத்து கிடைக்கும் என்பதிலே ஒரு பெரிய ஒரு தகராறு. முதலாவது சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு கிடைக்கும் என்பதை ஏமாற்றி பெற்றுக்கொண்டவர் தான் யாக்கோபு. ஆகவே அதில் ஒரு பெரிய ஒரு பிரிவினைகள், ஒரு போராட்டங்கள். யாக்கோபுக்கு 2 மனைவிகள், லேயா, ராகேல். 2 பேருக்கும் இடையே பெரிய மோதல், பிரிவினைகள், பிரச்சனைகள். ஆகவே போராட்டங்கள் நிறைந்த ஒரு குடும்பமாக இருந்தது. யாக்கோபுக்கும் அவருடைய மாமனாருக்கும் தகராறு, பார்த்தீங்கன்னா லாபானுக்கும் யாக்கோபுக்கும் தகராறு. அதிலே ஒரு போட்டிகள், பொறாமைகள், பிரச்சனைகள். எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே அந்த குடும்பத்தை ரட்சித்து கடைசியாக அந்த குடும்பத்தை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பத்தில் குறைகள்லாம் பார்க்கும்போது நம்ம யோசிக்கலாம், நம்ம தான் பெரிய மோசமான குடும்பம் இருக்கும் நம்ம நினைத்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்முடைய குறைகளை காட்டிலும் மேலானது. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த குறைவுகளை மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தாவே நீர் என்மேல் ஒரு நோக்கமாக இருக்கிறீர் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது குறைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். அது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமான சாட்சியான வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. பிறந்த நாளில் இருந்து ஏமாற்றுகிறவர் என்று பெயரை பெற்றவர் தான் யாக்கோபு. பிறக்கும்போதே சொல்லிட்டாங்க இவன் மீறி வந்திருக்கிறவன் என்று சொல்லி. யாக்கோபு தான் ஒரு குதிகாலை பிடித்து கொண்டு ஒரு சப்ளான்டர், அதை ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி யாக்கோபுக்கு பெயர் வைக்கப்பட்டது. அதே போல அவர் வாழ்க்கை முழுமையாக ஒவ்வொரு காரியத்திலும் ஏமாற்றுகிறவராக வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவரை பார்க்கிறவர்கள் யாரோ ஒரு நல்ல ஒரு தேவனுக்காக இருக்கிறவர் என்று சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் ஒரு பழக்க வழக்கங்களில் மாறுபாடானவராக இருந்தார். அப்போ ஒரு வேலை எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் நம்மளாம் சொல்லுவோம், அவரை பார்த்து அவனாப்பா சாட்சி இல்லாத ஆளுன்னு நம்ம சொல்லுவோம். அவன் தான் அண்ணன் ஏமாற்றிட்டானே அவன் சொல்லுவோம். அதுதான் அவர் கொண்ட சாட்சி. அதுதான் அப்படித்தான் இருந்தவர் அவர். ஆனால் கர்த்தர் அவரை பார்த்தார். அந்த ஒரு முரட்டுத்தனமான ஒரு சுபாவங்கள், அந்த பழக்க வழக்கங்கள் மத்தியிலே தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை கர்த்தர் கண்டார். அப்படியாக மாற்றும்படியாக அவர் விரும்பினார். யாக்கோபை அப்படியாக அவர் ஆசீர்வதித்து விடவில்லை. அவருடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்து யாக்கோபின் வாழ்க்கையில படிப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு உணர்த்தி நிதானித்து அவருக்கு நடத்தி அவர் வாழ்க்கையை மாற்றின பிறகுதான் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்படி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அநேக பாடங்களை நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதை நம்ம ஒரு நாளில் கற்றுக்கொண்டோம், நம்ம சில பிரச்சனைலாம் உடனே போயிடும். அதை கற்றுக்கொடுக்க ஒரு மாதம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் பிரச்சனைலாம் போகும். 1 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் பிரச்சனைலாம் போகும்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது என்ன காரணம்? கர்த்தர் விரும்புகிற இடத்துல நம்ம இல்லை. ஏதோ ஒரு குறைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை நமக்குள்ள வைத்திருக்கிறோம். அந்த குறைகள் மாறுகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எது வரைக்கும் நம்ம உணராமல் இருக்கிறோமோ அது வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவருடைய குறைகளை உணர்வதற்கு பல வருஷங்கள் ஆனது. அந்த வருஷங்கள் எல்லாம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பம் எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்தின் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யாக்கோபுவை கர்த்தர் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார். யோனாவோட வாழ்க்கையில அவர் கர்த்தரை விட்டு ஓடி போயிட்டு இருந்தாரு. அதனால கர்த்தரோட கை அவரை பின்தொடர்ந்து வந்தது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அது படகுல ஏறினா படகுல ஒரு பெரிய ஒரு புயல் வருது. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, முடியல. கடைசியாக தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அவருக்கு மீனுக்குள்ளே போயிட்டார். அவ்வளோ தூரம் கஷ்டங்கள் போராட்டங்கள் வருவதற்கு என்ன காரணம்? தேவனுடைய கரம் அவரை பின்தொடர்ந்து அவரை தடுத்து நிறுத்தும்படியாக திருப்பி கொண்டு வரும்படியாக பின்பாக வந்து கொண்டிருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கணவனாகவோ மனைவியாகவோ நம்முடைய வாழ்க்கையில் குறைகளோடு கூட இருந்து அவளை தேவனுடைய சமூகத்தை சரி செய்யாதபடியாக நம்முடைய குடும்பத்திலே ஒரு நல்ல சமாதானத்தை ஆசீர்வாதத்தை நிறைவே நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்மளே யோசித்து பார்க்கணும். பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அநேக காரியங்களிலே நம்முடைய குறைவுகளை அவர் தான் மாற்றுகிறவர். அந்த குறைவுகளை மாற்ற நம்ம அனுமதிக்கும் பொழுதுதான் அவர் மாற்றத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் கடினமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது தான், கர்த்தர் அவன் அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைக்கிறார், அவன் உணரத்தக்க விதமாய் அவனுக்கு பலிக்கப்படுகிறார் என்று சொல்லி. யோசித்து பாருங்க எவ்வளோ கடுமையாக இருக்கும். இப்போ கர்த்தர் நம்ம செய்த தப்பெல்லாம் வச்சு கணக்கில் வச்சு அதனோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதுக்கு தண்டனை கொடுக்க வச்சு அதை நம்மளே பார்த்து அதை புரிந்து கொள்ளும்படியாக வைக்கிறதா பாருங்க. அது ஒரு பெரிய ஒரு போராட்டமான காரியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். எத்தனையோ வாழ்க்கையில் பாருங்க எவ்வளோ பிரச்சனை குடும்பங்கள் போராட்டம் வரும் பொழுது அந்த பாவத்தின் தோஷம் அவளை பின்தொடர்ந்து வர காரணம் என்ன? பழைய ஏற்பாடு அநேக வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வர காரணம் என்ன? அவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் இல்லை, ஆகவே தான். இன்னைக்கு நமக்காக கர்த்தர் கல்வாரியில் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த குறைகள் மாறும்படியாக நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அந்த பாவத்தின் தோஷத்தை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம யோசித்து பார்க்கணும். சிறு வயதில் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாத்தையும் தேவசத்தில் அர்ப்பணித்து எப்போ நம்ம சரியாக கர்த்தருக்குள்ளாக வருகிறோமோ அப்போதான் நம்முடைய வாழ்க்கையின் பாவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறுவதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு புறத்தில் சாத்தானாலே வருகிற பிரச்சனைகள் உண்டு, அவைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய சுபாவத்தினாலே, அவருடைய சிறு வயதிலே அவருடைய வாழ்க்கையில் செய்த பாவங்கள், பிரச்சனைகளினாலே அவளுக்கு வருகிற போராட்டங்கள். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர் செய்த பாவங்கள், குற்றங்களினாலே வருகிற போராட்டங்கள். ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு கிருபை என்ன என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மையை ஒப்புக் கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினால் இன்றைக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால சாபங்கள் முடிந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நன்மை நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஆக இந்த தேவன் தான், அந்த வல்லமையுள்ள தேவன் தான் வந்து யாக்கோபுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் ஒவ்வொரு அடியிலும் அவரோடு கூட உணர்த்தி கொண்டே வந்தார். ஆகவே நம்முடைய யாக்கோபுடைய குடும்பத்தை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது, தேவனே இந்த யாக்கோபுடைய குடும்பத்திலே அவர் யாக்கோபு செய்த காரியங்களுக்கு மாற்றும்படியாக என்னென்ன காரியங்களை அனுமதித்தீர், அதை யாக்கோபு எப்படி அறிந்து கொள்ளவில்லை, நான் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் சொல்ல ஜெபத்தோடு கேட்டு அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். சரி, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பிக்கிறது? முதலாவதாக யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு அவரை ஆசீர்வதித்து வீட்டை விட்டு அனுப்பி விடுகிறார். நீ போய் உன்னோட வாழ்க்கையை பார்த்து கொள்ளுப்பா, உனக்கு நீ திருமணம் செய்து கொள், வீட்டை கட்டி எழுப்பு என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர் அனுப்புகிறார். தட் இஸ் வாட் வி கால் இட் த லான்ச்சிங் ஃபார் லைஃப். அதுதான் வந்து அனுப்புகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28:3-5 ஈசாக்கு தன்னுடைய மகனாகி யாக்கோபுவை அழைத்து ஆசீர்வதித்து அனுப்பிவிடுகிறார். அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். பார்த்தா இப்பொழுது யாக்கோபு கிளம்பி போகிறார். அவர் தன்னுடைய வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு கிளம்பி வேறு இடத்துக்கு போக இருக்கிறார். அவர் இதுவரைக்கும் ஆரானுக்கு போனதில்லை. எப்பொழுது வீட்டில் இருந்து இருக்கிறவர், கூடாரத்துக்குள்ளே இருந்து கூடார வாசியாக இருக்கிறவர், அதன் அம்மாவோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர் தான். அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது முதல் முறையாக தனக்கென்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாக அவர் போகிறார். எதற்காக அனுப்புகிறாரா? அவனுடைய அம்மா அப்பா சொல்லி அனுப்புகிறாங்க, நீ என்ன செய்யணுமா யாக்கோபு, நீ போய் உன்னுடைய தாயாகிய ரெபேக்காளுடைய சகோதரனாகிய லாபான், உங்களுடைய மாமா இருக்கிறாரே, அவருடைய குடும்பத்தில் இருந்து நீ உனக்கென்று ஒரு பெண்ணை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி, திருமணம் செய்து கொள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் அவருடைய திருமணத்தின் ஆரம்பம். இப்போ ஈசாக்கோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவருடைய திருமணம் ஒரு ஆசீர்வாதமாக அற்புதமாய் கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ரெபேக்காளை ஈசாக்குவை ஒன்றாய் கொண்டு வந்து சேர்த்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அப்படியாக ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கும் ரெபேக்காளும் விரும்பினார்கள்.
அவருடைய வாழ்க்கையில் ஏசாவுக்கு திருமணம் முடித்து வந்து மருமக்கள் மாற அவளுக்கு ஒத்து வரவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே அவளுக்கு மன நோவாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவங்க சொல்கிறாங்க, நீ இப்போ என்ன பண்ணுப்பா, மாமா வீட்டில் போய் ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவர் எவ்வளோ நாள் போவார், எப்பொழுது திரும்ப வருவார், அவர் வீடு அங்கே வைத்துக் கொள்ளுவாரா, இங்கே திரும்பி வருவாரா என்றெல்லாம் பல கேள்விகள் இருந்திருக்கக்கூடும். அப்போ ஈசாக்கோடு சொல்லுகிற காரியம் என்ன, கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார், இந்த தேசத்தை நாம் இருக்கிற இந்த கானான் தேசத்தை கர்த்தர் உனக்கும் உடைய சந்ததிக்கும் தருவார். அதுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், ஆகவே நீ திரும்பி வருவாய் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து அனுப்பி விடுகிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கையின், அவருடைய குடும்பத்தின் ஆரம்பம் என்று சொல்லலாம். அது வரைக்கும் யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவனை தெரியாது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் நம்ம ஈசாக்கு எப்படி இருந்தார், தியான புருஷனாக இருந்தார். ஒவ்வொரு நாளும் மாலையில் போய் ஜெபித்து வந்தார். ஆனால் யாக்கோபு அப்படியாக தியானம் பண்ணினார், ஜெபித்தார் என்பதாக எங்கேயும் எழுதப்படவில்லை வேதத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா ஈசாக்கத்தோடைய மனைவியாகிய ரெபேக்காளுக்காக அவர் ஜெபித்தார். ஆனால் யாக்கோபு அப்படி ஜெபிக்கிறவராக வேதத்தில் காணப்படவில்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யாக்கோபுக்கு அந்த தேவனையே தெரியாது, தேவனை பார்த்தது இல்லை. அதை பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறையாக வரும் பொழுது தேவனோடு கூட இருக்கிற நெருக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆபிரகாம் தேவனை முகமுகமாய் சந்தித்தார். ஈசாக்கை பலி கொடுக்க செல்லும் பொழுது ஈசாக்கும் கூட அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டார். இப்பொழுது யாக்கோபு வருகிறார், அவருக்கு அந்த அனுபவங்கள் இல்லை. ஆகவே தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் இளைஞராக இருக்கிறார், வாலிபராக இருக்கிறார். ஆனால் அவர் செல்லும் பொழுது கர்த்தர் அவரை பின்தொடர்ந்து வரும்படியாக அவர் நிச்சயமான நோக்கத்தை வைத்திருந்தார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் யாக்கோபுக்கு என்று ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், அவருடைய வாழ்க்கையை மாற்றணும் என்று சொல்லி. என்ன மாற்றம், அவருடைய வாழ்க்கையில் 12 பிரபுக்கள் வர வேண்டும், 12 கோத்திரங்கள் உருவாக வேண்டும். இந்த கோத்திரங்களின் தலைவர்கள் கடைசி நாளிலே உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக நிற்க வேண்டும். அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். முழு கோத்திரங்களும் மாற வேண்டும். அந்த கோத்திரத்தில் ஒன்று என்னை ஆராதிக்கிற கோத்திரமாய் மாற வேண்டும். அந்த கோத்திரங்களை மற்றொன்றில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோன்ற வேண்டும். அவர் உலகத்திற்கே ரட்சகராக மாற வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் வைத்திருந்த ஒரு பெரிய ஒரு நோக்கம் யாக்கோபுக்காக. ஹல்லேலூயா. நம்ம யோசித்து கொள்கிறோம், நமக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ இந்த ஊரில் வாழ்கிறோம் போகிறோம், ஏதோ கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்கிறோம், அவ்வளோதான் நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அதை அறிந்து கொண்டால்தான், தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொண்டால்தான் அந்த நோக்கத்துக்குள்ளாக, அந்த திட்டத்துக்குள்ளாக இருக்க முடியும். யாக்கோபுக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. அவர் ஜெபிக்கிறவர் அல்ல, தேவனோடு நடக்கிறவர் அல்ல, தேவனோடு உறவாடுகிறவர் அல்ல. அவர் தனியாக கிளம்பி செல்லுகிறார். ஆனால் அப்பொழுதுதான் முதல் முறையாக தேவன் இந்த யாக்கோபுவின் வாழ்க்கையை திருப்பும்படியாக அவர் சித்தம் கொண்டார். இந்த யாக்கோபு எத்தனை இருக்கிறானே, தன்னோட சொந்த அண்ணனை ஏமாற்றி விட்டானே, தன்னோட சொந்த அப்பாவை ஏமாற்றி எல்லா சொத்தையும் வாங்கி கொண்டு விட்டாரே, ஆகவே இவனுடைய உள்ளம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். கர்த்தருக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்க சித்தம்தான். யாக்கோபு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்பினார். ஆனாலும் யாக்கோபு முழுமையாய் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாக, கிருபைக்குள்ளாக வருகிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பூர்ணப்படுத்த முடியாது. ஆகவே கர்த்தர் நினைத்தார், நான் யாக்கோபோடு கூட சந்தித்து பேச போகிறேன் என்று கர்த்தர் நினைத்தார். முதலாவதாக கர்த்தர் யாக்கோபை சந்திக்கிற இடத்தை நம்ம பெத்தேல் என்கிற இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 28:13-15 பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நாம் கர்த்தர் எப்படி யாக்கோபோடு கூட பேசுகிறார் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோபு கிளம்பி வருகிறார், பயணத்தில் வருகிறார். இரவு வருகிறது, மாலை ஆனபடினாலே ஒரு இடத்துல தங்கி அங்கே கல்லை எடுத்து கையில் தலையணையாக வைத்துக்கொண்டு படுத்து நித்திரை செய்கிறார். அப்பொழுது தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. பூமியில இருந்து பரலோகத்துக்கு போகிற விதமாக அந்த ஏணி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமா இருக்கிறார்கள். அதற்கு மேலாக தேவாதி தேவன் இருக்கிறார். அவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், யாக்கோபுவே, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன், நான் உன் தகப்பனாகி ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். அது வரைக்கும் இந்த தேவனை குறித்து அவருக்கு தெரியாது. இப்பதான் முதல் முறையாக அவர் பார்க்கிறார், சொப்பனத்தில் பார்க்கிறார், தெய்வாதி தேவனை அவர் தரிசிக்கிறார். சொப்பனம் கலைந்து எழுந்த பின்பு அவர் பார்த்து இந்த இடம் பயங்கரமாக இருக்கிறது, நிச்சயமாக இது வானத்தின் வாசல் என்கிற முடிவுக்குள்ளாக அவர் வந்தார். ஆனால் பாருங்க, அவருடைய விசுவாசம் இன்னுமாக தேவனை விரும்புகிற, தேவனை நம்புகிற, தேவன் மேல் அன்பு கூறுகிற விசுவாசம் அல்ல. இந்த தேவன் ஒரு வல்லமையுள்ள தேவன், அவர் எனக்கு உதவி செய்ய முடியும், அவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற ஒரு விசுவாசம் தான் அவருக்கு இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை உண்டு. கடவுளை நம்புறீங்க கேட்டால் எல்லாரும் நம்புவாங்க. கடவுள்கிட்ட ஜெபிக்கலாமா, எல்லாரும் நிறைய நம்புவாங்க. ரொம்ப சிலர் தான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நாத்திகர்கள் இருக்கிறாங்க.
ஆனால் அநேகர் கடவுள் உண்டு, ஒரு தேவன் என்கிற ஒரு உண்டு, நான் ஜெபித்தால் அவர் எனக்கு பதில் தருவார் என்கிற நம்பிக்கைக்குள்ளாக அவர்கள் இருப்பார்கள். இந்த தேவனை நோக்கி நான் வேண்டிக் கொண்டால் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்ன? ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் காரணமாக மாத்திரம் அவர் இருக்க விரும்பவில்லை. அவர் நம்மோடு கூட ஒரு உறவோடு கூட வாழ விரும்புகிறார். நம்மோடு அவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He desires to speak to us in our life. He desires to walk with us in our life. அதுதான் அவருடைய விருப்பம். என்னுடைய பிள்ளைகள் என்னை போல மாற வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் என்னோடு நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது யாக்கோபு ஒரு வேளை அவர் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அறிந்து கொள்வார் என்று அவர் எதிர்பார்த்துக்கலாம். ஏசாயாவுக்கு கர்த்தர் முதலாவதாக தன்னை வெளிப்படுத்தும் போது ஏசாயா என்ன சொன்னார்? இதோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறவர் என்று தான் அவர் சொன்னார். தன்னுடைய குறைகளாக அவர் அறிந்து கொண்டார். தெய்வாதித்தை நான் பார்க்கிறேனே, அதை நான் எப்படி நான் பார்க்க முடியும், நான் பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்து கொண்டார். ஆனால் யாக்கோபு பார்க்கிறார் தேவனை, அவருக்கு அந்த எண்ணெல்லாம் வரலை. நான் எங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டு வந்திருக்கிறேன், ஓடி போகிறேன் எங்கள் வீட்டை விட்டு, ஏன்னா எங்கள் அண்ணன் கொண்டு போட்டுருவான்னு ஓடி போயிட்டு இருக்கிறேன், அந்த எண்ணெல்லாம் அவருக்கு வரவில்லை. இன்னமும் அந்த பாவ உணர்வு அவருக்குள்ளாக வரவில்லை. ஆனால் தேவனை நம்புகிற நம்பிக்கை இப்போ வந்துச்சு அவருக்குள்ளாக. இவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று நம்பி விட்டார். ஆனால் அவர் இந்த பாவத்தை மன்னிக்கிறவர். அவர் என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்குதுங்கிற பாவ உணர்வெல்லாம் அவருக்கு இன்னும் வரவில்லை. அதுதான் அவருக்கு இருந்த விசுவாசம், மிகவும் அடிப்படை விசுவாசம் தான் அவருக்கு இருந்தது. என் வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய பேர் விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறோம். எனக்கு கர்த்தர் வேலை கொடுத்தா நான் அவரை நம்புவேன், நாளைக்கு எனக்கு $1000 கொடுத்தா அவரை நம்புவேன், என்னோட தேவையை சந்தித்தால் நான் அவரை நம்புவேன். அப்படி தான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அது ஒரு காரியத்தில் கர்த்தர் வெயிட் பண்ணப்பா அல்லது இல்லை என்று சொல்லிட்டு அவங்க விசுவாசம்லாம் போயிடும் இல்லை. ஆனால் தேவன் அப்படியா, தேவன் நம்மோடு கூட வழி நடந்து நம்ம மாற்ற விரும்புகிற தேவன். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இடத்துக்கு அவர் வரணும். முதலாவதாக தேவன் சந்திக்கிறார். ஆனால் தேவனிடத்தில் அந்த பாவ உணர்வோடு வந்து ஒப்புரவாகிற அந்த ஒரு உணர்வுக்குள்ளாக, அந்த ஒரு உறவுக்குள்ளாக யாக்கோபு வரவில்லை. தேவனத்தை பார்த்தார், அதனாலும் கூட சரி என்று கர்த்தர் ஒன்று சொல்ல ஒரு கொஞ்சம் நாள் கொடுக்கலாம், அடுத்த சான்ஸ் எந்த கர்த்தர் விட்டு விட்டார் அவரை. ஆனால் அப்போ யாக்கோபு ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அவரே ஒரு தேவனை சொல்லி ஜெபிக்கிறார். நீ பெரிய ஒரு தேவன் அல்லவா, நான் இப்போ போகிறேன், இந்த பயணத்தில் போகிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருந்து நான் போகிற இடத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை சுகமாய் இந்த வீட்டுக்கு திரும்பி வர பண்ணினால் நீர் எனக்கு தேவனாக இருப்பீர், நான் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்ற ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டார். தேவனுக்கு காணிக்கையாக தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்கிற முதல் உடன்படிக்கை செய்தவர் அவர் யாக்கோபு தான். யாரும் அவர்கிட்ட சொல்லலை. ஆனால் அவரே நினைத்து கொண்டால் நான் ஒரு 10ல் 1 பங்கத்தை நான் தேவனுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரே ஒரு முறை தான் தசமபாகம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை பார்த்த பொழுது ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகத்தை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் வேதம் கற்றுத் தருகிறது. ஆனால் தேவனுக்கு என்று முதலாவதாக காணிக்கை கொடுக்கும்படியாக உடன்படிக்கை பண்ணி கொண்டவர் இந்த யாக்கோபு தான். ஆனால் அந்த தேவனோடு கூட இருக்கிற உறவினாலே எழுந்த ஒரு ஜெபம் அல்ல, இது ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். ஐ இன்வெஸ்ட் 10%, யூ கிவ் மீ 90%. அவ்வளோதான். நம்ம எல்லாம் அப்படியே படுக்கும்போது கத்தாவே நான் இரவில் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லுவோம். அவர் ஒரு குருக்கா வேலை கொடுத்துட்டு படுத்து தூங்கிடுவோம். அதுதான் அவரே நல்ல குருக்காவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிடுவோம். நாளைக்கு நான் எழுதுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், கத்தாவே நல்ல வேலை எனக்கு இருக்கணும், ஒரு நான் இப்போ இருக்கிற வேலையை விட ஒரு 2 மடங்கு சம்பளம் உள்ள வேலை வரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளணும், அதெல்லாம் கத்த தரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படை விசுவாசத்தை மாத்திரம் தான் யாக்கோபு பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த விசுவாச வாழ்க்கையிலே செல்ல வேண்டிய பாதை வெகு தூரம். ஹல்லேலூயா. அந்த பாதையில் நடந்து வருகிற வரைக்கும் கர்த்தர் அந்த குடும்பத்தில் பல காரியங்களை அனுமதித்து அதன் மூலமாகத்தான் அந்த கர்த்தர் அந்த குடும்பத்தையும் அந்த குடும்ப தலைவனாகிய யாக்கோபையும் தன்னோடு கூட கொண்டு வருகிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆக இந்த குடும்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த 4 காரியங்களை பற்றி நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக வெறுக்கப்பட்ட மனைவி லேயாள் என்கிற தலைப்பில் லேயாளை குறித்து நம்ம யோசிக்க போகிறோம். அதன் பின்பு விரும்பப்பட்ட மனைவி ராகேல், அவளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதன் பின்பு தேவனுடைய சமூகத்தில் லாபான், அவருடைய வாழ்க்கையில் ஏமாற்றுக்காரர் அந்த லாபான் இருக்காரு, அவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கடைசியாக எப்படி கர்த்தர் இந்த யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார் என்கிறதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இதுதான் அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையின் குடும்பம் பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்திலே லேயாளோடு கூட இருந்த ஒரு உறவு, ராகேலோடு கூட இருந்த உறவு, லாபானோடு கூட இருந்த உறவு, எல்லா உறவிலும் கர்த்தர் தான் கூட இருந்து காரியங்களை ஒரு விதமாக நடத்தி கொண்டே போனார். யாக்கோபுக்கு தான் அது தெரியல, என் வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனை தான் நமக்கு தெரியல. ஆனால் எப்போ அவர் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய காரியங்களை முற்றிலுமாக அறிந்து கொண்டாரோ அப்பொழுதுதான் அவரை கர்த்தர் இஸ்ரவேல் என்று மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இதை பாருங்க, ஒரு அருமையான காரியத்தை யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்து சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிறார். ஆனால் வந்து தன்னுடைய பெயரை அவர் அறிவிக்கவில்லை. யாக்கோபுக்கு ஒரு பெரிய வாஞ்சை என்னன்னா இவர் பேர் என்னன்னு தெரியணுமே சொல்லி. இப்போ நான் முதல் தடவை பார்க்குறாரு கர்த்தரை, அவர் பேரை கூட கேளு, சரி எங்கள் தாத்தாவுடைய கடவுள், அவ்வளோதான் அவர் நினைத்து கொண்டார். ஆனால் இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய பெயர் என்னெல்லாம் அவர் கேட்கவில்லை, அந்த வெளிப்பாடுலாம் அவருக்கு வரவில்லை.
கடைசியாக எப்பொழுது இஸ்ரவேலாக மாறுகிறாரோ அப்பொழுதுதான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது லேயாளை குறித்து நம்ம யோசிக்க பார்க்கலாம். முதலாவதாக என்ன நடந்தது? லேயாளை திருமணம் செய்த காரியம் என்ன? இவருடைய வாழ்க்கையில திருமணம் ஆகி ஒரு மனைவி என்ற வந்த ஒரு உறவு எப்படி நடந்தது என்று பார்க்கும்போது, அவர் 6ஆம் ஊருக்கு வருகிறார். பயணத்தில் கிளம்பி வருகிறார். வந்து பார்த்து அங்கே எல்லாரும் ஆட்டு மந்தைகளை கொண்டு வந்து தண்ணீர் காட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர் சென்று அங்கே எங்கள் ஊரில் எங்கள் மாமா இருக்கிறாரே தெரியுமா என்று விசாரிக்கிறார் எல்லாட்டையும். நாகாருடைய மகன் பெத்துவேலுக்கு பிறந்த லாபான் இருக்கிறாரா என்று விசாரித்து எல்லாம் தெரியுமே இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லி கொண்டு சொல்லுறார். அதோ வருகிறாளே ராகேல், அவள் தான் ஆட்டிடைய இடையட்சியாக ஓட்டி வருகிறாள் என்று சொன்ன உடனே இவளுக்கு பெரிய சந்தோஷம், அன்பு. ராகேலை பார்க்கிறாள். ராகேல் அவருடைய பார்வைக்கு பிரியமானவளாக இருந்தாள். அவருடைய அழகை பார்த்து அவள் விரும்பினார். அதெல்லாம் பார்த்துட்டு சரி சொல்லி வீட்டுக்கு போயிட்டார். ஒரு மாசமா வீட்டில் கஷ்டமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் மாமா கேட்குறாரு, நீ எனக்கு மருமகனாக இருப்பதனால் சும்மா வேலை செய்யலாமா? அவங்க சம்பளம் என்ன என்று சொல்லு என்று சொன்ன உடனே யாக்கோபு சொல்லுகிறார், எனக்கு உங்களுடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக நான் 7 வருஷம் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்க, அதுதான் வந்து அந்த காலத்தில் உள்ள வரதட்சணை. அது ரிவர்ஸ் வரதட்சணை. அது வந்து இப்போ கணவன் மாதிரி தான் மனைவிக்கு கொடுக்கணும். அவர் சொல்லிட்டார் 7 வருஷம் எனக்கு சம்பளம், அதை நான் வந்து மனைவிக்காக நான் கொடுத்து நான் 7 வருஷம் முடிஞ்சோடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவருக்கு என்ன தெரியாது தெரியுமா? இந்த லாபான் இவரோட அது பெரிய ஒரு போக்கிரியான அனுபவம் தெரியாது. இவர் எவ்வளோ ஏமாற்றக்காரராரோ அதை விட அதிகமான ஏமாற்றுக்காரோ லாபான் இருக்காருன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. ஆனால் நினைத்து கொண்டா சரி, அதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு மனைவியை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்பா அம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல, நீ போய் மாமா வீட்டிலேருந்து ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கூட சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்துட்டேன், எனக்கு பிரியமான ஒரு பெண் இருக்கிறாள், நான் திருமணம் செய்ய போகிறேன். அதுதான் அவரோட வாழ்க்கையில் எல்லாம் எண்ணமாக இருந்ததை விட வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ராகேல் மேல் இருந்த பிரியத்தினாலே அவருக்கு அந்த 7 வருஷங்கள் கொஞ்ச நாளாக தோன்றிச்சு, வேகமாக ஓடிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும் ராகேல் யாக்கோபோடு திருமணம் செய்ய போகிறாரு. எல்லாருக்குமே தெரியும், ஊரில் எல்லாருக்கும் தெரியும். நிச்சயம் பண்ணி விட்டார்கள். 7 வருஷம் முடிந்து போயிற்று. கடைசியாக திருமண நாள் வந்தது. திருமண நாள் வந்த உடனே அன்றைக்கு திருமணத்தை எல்லா வைபவங்களும் நடந்திருக்கும். இரவில் சென்று அவர் மனைவியோடு கூடாட்டு தனியாக இருக்கிற ஒரு வேளை எல்லாம் முடிந்து காலையில் எழுந்து பார்த்தா, பகல் இருக்க பார்த்தா ராகேல் இல்லை, இல்லையா அவருக்கு அதிர்ந்து போய்விட்டார். அவருக்கு தெரியும் இது எப்படி மாறிச்சு, எப்படி மாற்றம் வந்ததுன்னு சொல்லி. ஆனால் ஏன் தெரியுமா? God was pursuing him. கர்த்தர் அவரோட ஆள் மாறாட்டம் பண்ணியே நீ வாழ்க்கை நடத்தினேப்பா, உன் மேலேயே ஆள் மாறாட்டம் நடந்து போச்சு பாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ போய் உங்கள் அப்பாட்ட போய் பேசின, நீ யாருன்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்ன? அவர்கிட்ட நீ ஏசான்னு சொன்னியே, இப்போ உன்னோட சொந்த மனைவியே வந்து உன் பேர் எப்படி அந்த இரவில் லேயாள் நாடகம் ஆடினான்னு நமக்கு தெரியாது. கேட்டிருப்பான், நீ ராகேலா லேயாளா? அங்கே இருட்டாத கூட சொல்லியிருப்பாள்லவா. இப்போ யாரோ ஏமாற்றிட்டாங்க. இப்போ லேயாள் எப்படி இதில் இருந்து அப்பா சொன்னதுக்கு அந்த ட்ரிக்கு உடன்பட்டு உள்ளே போனான், அதுவும் நமக்கு தெரியாது. ஒரு பெரிய ஒரு குழப்பம். நான் கர்த்தரோ காத்திருந்தார். இந்த பெரிய குழப்பம் வந்துருச்சு குடும்பத்தில். நான் எதிர்பார்த்த மனைவி வேறு, எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி வேறுங்கிற ஒரு பெரிய அவர் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி. அவர் எதிர்பார்த்துக்கவே மாட்டார் அதை குறித்து. ஆனால் கர்த்தர் அவரோடு கூட பேசும்படியாகத்தான் அந்த சூழ்நிலையை அனுமதித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் எதற்காக வருகிறது? The Lord is trying to tell you something. உங்கள் குடும்பத்து சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். You have to hear him. ஆனால் யாக்கோபு அன்றைக்கு கூட அவர் உணரவில்லை தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு என்று சொல்லி. நானும் அப்படி பண்ணிச்சு. அப்புறம் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளவில்லை, மாறவில்லை, மனம் திரும்பவில்லை. God was waiting for him to repent. He didn't want to destroy him. God wants to bless him, but he could not bless him when he was still in his sin. மனம் திரும்பாத பாவத்தை வைத்துக்கொண்டு கர்த்தாவே என்னை ஆசீர்வதின்னு சொல்லி 1000 முறை ஜெபித்தாலும் கூட கர்த்தர் முழுமையான ஆசீர்வாதத்தை தர முடியாது. யாக்கோபு நினைத்துக்கலாம், எனக்கு நல்ல ஒரு வீடு இருக்குது, நல்ல மந்தையெல்லாம் வந்து இருக்குது, இப்போ ஒரு மனைவி வந்துட்டா, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் பேசி கொண்டு இருந்தார். சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்த காலை எழுந்தோடனே லேயாள் நினைச்சிருப்பான், கல்யாணம் முடிஞ்சிச்சு, ராத்திரி ஏதோ தப்பு நடந்து போச்சுப்பா, நாளையிலிருந்து என் கணவர் இடத்துல பிரியமாக இருப்பார், மை ஹஸ்பண்ட் வில் லவ் மீ, அப்படிதான் அவர் நினைச்சிருப்பான். ஆனால் காலையில் எழுந்தோடனே அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. லாபான் போய் அவன் மாமோட சண்டை போட போயிட்டார். எப்படி எனக்கு தெரிய மனைவி எப்படி மாற்றினீங்க என்று சொல்லி சண்டை நடக்கிறது. அப்போ லாபான் பாருங்க, லாபானுக்கு யாக்கோபுடைய எல்லா விளக்கமும் தெரியும். அவர் எப்படி தன்னுடைய மூத்த சகோதரனுடைய சிரேஷ்ட புத்திர பார்த்து அங்கே அபகரித்து எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் எல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ லாபான் இவரோட கூட பேசி எல்லாம் சரிதான் என்பதாக சொல்கிறாரு. இங்கெல்லாம் வந்து வழக்கம் வேறப்பா, மூத்தவள் இருக்கிற இளையவளை கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்.
அப்போ சொல்லியிருப்ப மனசில் லாபான் யாக்கோபு யோசித்துருக்கணும்ல, நான் என்னுடைய மூத்த சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய வர வேண்டிய பங்கை நான் எடுத்துக்கொண்டேன், இளைவனாக இருந்து திருடி கொண்டேன், ஆகையினால் இப்பொழுது இங்கே வந்து அதே போல் நடக்க முடியாது, இது என்னுடைய பாவம் அப்போதான் அவர் உணர்ந்திருக்கணும். So there was a situation, there was a conversation. God was orchestrating everything so that he could come to realization of where he had gone wrong in the walk with the Lord, where God's expectation was not done in his life. ஆனால் இன்னுமா தன்னுடைய உணர்வுக்கு அவர் திரும்பலை, தேவனோடு கூட மனம் திரும்பவும் இல்லை. ஆகவே தான் கர்த்தர் முழுமையாக அவரை இன்னுமாக ஆசீர்வதிக்க முடியல. யாக்கோபுக்கு தெரியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளவில்லை என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் பின்பாக அவரே ஜெபிக்கிறார். யாப்போக்குங்கிற ஆற்றின் துறையிலே தேவனை பார்த்து ஜெபிக்கிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை விடுவதில்லை என்று ஜெபிக்கிறேன். அவர் பெற்றதில் ஆசீர்வாதம் இல்லையா? அவளை மந்தைகள் இருந்து ஆசீர்வாதம் இல்லையா? வேலைக்காரர்கள் இருந்து ஆசீர்வாதம் இல்லையா? He knew that he did not have the blessing of the Lord. You may be having all things that this world thinks that is all good to have. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது விலைக்கு வாங்கப்படுகிறது ஒன்றல்ல. யாக்கோபுக்கு தெரியும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை என்றவருக்கு தெரியும். என்னுடைய அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னுடைய தாத்தா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் இந்த சூழ்நிலை மத்தியிலே தன்னைத்தானே திரும்பி மனம் திரும்பாதபடியாக அவர் இன்னுமாக ஜெபிக்கல. ஆகவே அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து போராட்டங்கள் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. இப்போ லேயாளை யோசித்து பாருங்க. She was the unloved wife. அவர் நினச்சிருப்பான் இல்லையா, சரி நாளைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும் நினச்சிருப்பான். அவங்களோட ஹனிமூன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள்? 7 நாள் தான். 7 நாள் தான் அவங்க சேர்ந்து இருந்தாங்க, கணவன் மனைவியாக, ஒரே மனைவி ஒரே கணவனாய். அவர் 7 நாள் முடிஞ்ச என்ன ஆச்சு? கிடைத்த ராகேல் வந்துட்ட உடனே 7 நாள் முடிந்த உடனே ராகேலை திருமணம் செய்து கொடுத்து விட்டாங்க. நவ் லியா இஸ் வாட்சிங். லியா பார்க்குறான், பார்த்து தன்னோட கணவனுடைய கையிலே தன்னுடைய சகோதரி இருக்கிறா, இப்போ நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு அன்பு இல்லையே என்கிறது தான் அவருடைய உள்ளத்தின் பெரிய போராட்டமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே போராட்டம், அன்பற்ற ஒரு குடும்பத்துக்குள்ளாக அன்புக்காக போராடுகிற ஒரு போராட்டம். நீங்கள் எத்தனையோ குடும்பத்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். கணவன்மா சொல்லுவாங்க, என் மனைவி எனக்கு அன்பு கூறுகிறது இல்லை, எங்கள் வீட்டில் அன்பே இல்லை, லவ்வே இல்லை என்று சொல்லுவாங்க. சில மனைவிகள் சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் எனக்கு அன்பு கூறுகிறது, there's no love in our marriage என்று சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் அந்த அன்பை தான் முதலாக விரும்புகிறார். யாருடைய வாழ்க்கையில் அன்பு இல்லையோ அதை கர்த்தர் கண் பார்த்து விசாரிக்கிறவர், அவர்களுக்காக யுத்தம் செய்ய எழும்பி வருகிறவர். வேதம் என்ன சொல்கிறது? திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர், விதவைகளுக்கு உதவி செய்கிறவர் என்பதாக அவரை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த லேயாவோட வாழ்க்கையில் அன்பே அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் தேடி பார்த்து கொண்டிருக்கிறாள், அன்பு வேணுமே வேணுமே என்று சொல்லி தேடி பார்க்கிறாள். யாருமே அன்பு காண்பிப்பதற்கு இல்லை. ஆனால் யாக்கோபு தன்னுடைய கடமை மாத்திரம் சரியாக செய்துட்டாரு. கடமையெல்லாம் குறைவு சொல்ல முடியாது. வேதத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கணவனை குறித்து. ஒரு மனைவிக்கு என்ன செய்யணுமா? ஒரு கடமைகள் இருக்கிறது கணவனுக்கு. அந்த வஸ்திர விவாக கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அந்த கடமை என்னன்னா, அவங்க சாப்பாடு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், வஸ்திர கடமை. விவாக கடமைனா குடும்ப உறவில் சேர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட 3 கடமை. அப்போ யாக்கோபு பியூட்டிஃபுல்லாக அது 3 செய்திருவார் லேயாளுக்கு. ஆனால் அன்பு மட்டும் காமிக்க மாட்டார். அவர் பண்ணது தப்பா சரியா யோசித்து பார்க்கணும். நீங்கள் அவர் சொல்லிப்பார், நான் தான் என்னோட மனைவிக்கு வேணுங்களாம் கொடுக்குறேனே, நான் அவளை தள்ளிவிடவில்லையே என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்தார், லேயாள் அன்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை கர்த்தர் பார்த்தார். லேயாளுடைய குறைவை கர்த்தர் பார்த்தார். There is a God who is watching for that. நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அன்புக்காக எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிற ஒருவராக நீங்கள் இருக்கலாம். உங்களை குறித்து அக்கறையாக இருக்கிற, கரிசனையாக இருக்கிற ஒருவர் உண்டு, ஒரு தேவன் உண்டு. அவர் தான் உங்களுடைய அன்பு. உங்களுக்கு யாருமே அன்பு செலுத்த இல்லையே என்பதை பார்த்து மனதுருகி அவர் அன்பு கூறுகிறார். அவரே தம்முடைய அன்பை முற்றிலுமாக உங்களை ஊற்றி தருகிறார். Nobody else could bless you with that love that Jesus can give. அவர் தான் சொல்லுகிறார். இன்றைக்கு யாரும் வாழ்க்கை நம்ம எல்லாம் யோசிக்கிறோம், ஒரு பாவம் செய்த கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார், எல்லாம் பார்த்து கத்தை கவனிக்கிறார் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில் அன்பு காண்பிக்கவில்லை என்பதை கூட கர்த்தர் பார்க்கிறார். லேயாளை அற்பமா எண்ணினாங்களாம். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 29:31. அப்போ உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அற்பமா எண்ணப்பட்ட நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு நாட்கள் அன்புக்காக நீ காத்திருந்தீங்களோ அதற்கெல்லாம் மாறுகிற ஒரு முடிவு உண்டு நிச்சயமாகவே. லேயாள் அதற்காக காத்திருந்து கொண்டே இருந்தாள். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, மனிதன் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்த உடனே பெரிய ஒரு சாபத்தை கர்த்தர் அனுப்பிவிட்டார். அது மனைவிக்கு ஒரு சாபம், கணவனுக்கு ஒரு சாபம், பூமி மேல் ஒரு சாபம் என்று பல சாபங்கள் கர்த்தர் அனுப்பினார். மனைவிக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். பிகாஸ் ஆஃப் த ஃபாலன் நேச்சர் ஆஃப் த மேன்.
பாவத்தில் மனிதன் விழுந்ததுனாலே ஒரு மனைவியை அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு பழக்கத்துக்குள்ளாக கணவன் வந்து விட்டான். அந்த கணவனுடைய அன்பை எதிர்பார்த்து ஏங்குகிற ஒரு கடத்துக்குள்ளாக மனைவி வந்து விட்டாள். When God comes, when Jesus comes, all those things will change. Hallelujah. அதான் பழைய ஏற்பாட்டில் சாபமாய் கொடுக்கப்பட்ட காரியங்கள் தான். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார். இல்லையா? கர்த்தர் பார்க்கிறார். அவள் அற்பமாக எண்ணப்பட்டால் இந்த கர்த்தர் கண்டு அவளோடு கூட வந்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தாராம். இப்போ லேயாளை பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபமாக அவள் சொல்லுகிறார். ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே அவள் ஜெபித்து தான் ஒரு பெயர் சொல்லுகிற ஜெபத்தெல்லாம் பார்க்கும்போது அவருடைய உள்ளத்தின் ஏக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். உள்ளத்தின் ஆழத்தில் என்ன ஏக்கத்தோடு கூட அவள் பெயரை சொல்லுகிறாள் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 29:32 பார்க்கும் பொழுது லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாளாம். Think about that. She was not happy that she got a child because of the love of the husband. She's saying that now my husband will love me because I have the child. It seems to be backward. அது உள்ளத்திலாம் ஒரே எண்ணம், ஒரு ஏக்கம், என்னோட கணவன் என்னை நேசிக்க மாட்டாரா? Will my husband not love me? இப்போ நான் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்தேன், ரூபன் பிறந்துட்டான். Here is my son. The Reuben just means that look, a son. That is what his name was. So she was so ecstatic that she brought forth a son. இப்பொழுது என் கணவர் என்னை நேசிப்பார். ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் அந்த பெயரை வைத்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பவும் கூட க்ளூ கிடைக்கல ஹஸ்பண்டுக்கு. அவர் கூப்பிடுவார், ரூபன் கூப்பிடுவார். என்ன ஞாபகம் வரும்? அதுக்கு என்ன அர்த்தம் என்பது ஞாபகம் வரும் அல்லவா? என் மனைவி சொல்லுகிறாள், அவள் தன்னுடைய சிறுமையை கர்த்தர் நினைத்துள்ளான்னு சொல்லுகிறாளே, என் கணவன் என்னை நேசிப்பார் என்று சொல்லுகிறாளே, ஐ மஸ்ட் லவ் ஹர் என்கிற எண்ணம் அவருக்கு வரவில்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே போராட்டம் வர காரணம் என்ன? Because he was still not realizing his mistake. He was still not realizing where he has gone wrong. He was thinking that he was right, all right, 100% right before God. லேயாளுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது குழந்தை பிறக்கிறது. ஆதியாகமம் 29:33 மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். So God has seen that I have been afflicted and hated என்று சொல்லலாம். முதலாவதாக என்னுடைய சிறுமையை கர்த்தர் பார்த்தார், எனக்கு அன்பில்லை என்பதை கர்த்தர் பார்த்தார். மூணாவது சொன்ன ஐ எம் ஹேட்டட், நான் வெறுக்கப்பட்டவள் என்பதை கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லி சிமியோன் என்று பெயர் வைக்கிறார். அதன் பின்பு ஆதியாகமம் 29:34 சொல்லுகிறது, பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னுடைய சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். பாருங்க, she still hoping for the companionship. இப்போ நான் கணவன்ட்டு 3ஆவது குழந்தையை பெற்று கொடுத்துட்டேன், அவர் எனக்கு என்னோடு கூட இருப்பார், சேர்ந்திருப்பார். he will be with me, he will provide companionship for me. அதுதான் அவருடைய வாஞ்சி. ஆனால் பாருங்க, யாக்கோபு அதுவும் புரியலை. எவ்வளவோ முறையாக விதவிதமாய் இல்லையா சொல்லி பார்க்கிறாள், ஜபத்தில் கேட்டு கதறி பார்க்கிறாள். ஆனால் பாருங்க, அவரால் அந்த புரிந்து கொள்ள முடியவில்லை. குடும்ப வாழ்க்கை ஒரு நரகமாக தான் இருந்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா லேயாள்கிட்ட ஒரு பேச்சு, குடும்பத்தின் பிள்ளைகளை கவனிக்கணும். ராகேல் எடுத்து பேசும்போது அவளோட வேறு விதமாக பேச வேண்டிய காரியங்கள், நிர்பந்தங்கள், இன்னுமாக அன்ரிசால்வ்ட் இஷ்யூஸ் இன் த ஹார்ட், அதெல்லாம் இருக்கணும். ஆனால் பாருங்க, யாக்கோபு இப்போதும் நினைச்சதெல்லாம் அதுதான், திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம். அதான் அவர் நினைச்சார். ஏன்னா அவர் நினைச்சார், எங்கள் மாமா என்ன ஏமாத்திட்டாரு. லேயாள் எனக்கு ஒய்ஃபை வந்தது நானா தப்பு. ஐ எம் நாட் required to love her. That is what he was thinking. எங்கள் மாமனார் என்னை ஏமாத்திட்டாரு, அதனால லேயாளுக்கு என்ன வந்தாலும் எனக்கு அதற்கு உடன்பாடு இல்லை, நான் அதுக்கு பொறுப்பு இல்லை என்பதாக அவர் பொறுப்பற்ற தன்மையாக நடந்து கொண்டிருந்தார். அதுதான் யாக்கோபுடைய மன போராட்டமாக இருந்தது. இன்றைக்கு பாருங்க, the lot of families still have the same thing, same issue. Husband or the wife always complain about the father-in-law or mother-in-law. For many years ago நடந்து சொல்லுவாங்க, அவங்க அப்படி பண்ணாங்கல்ல, அதுதான் நான் இப்படி நடந்துட்டு இருக்கேன், அவங்க அப்படி சொன்னாங்கல்ல, நான் செய்யறதெல்லாம் சரிதான் என்று மற்றவர்களை சொல்லி 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 தாங்கள் செய்வதை நியாயப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது இந்த குடும்பத்தில் சமாதானம் வர முடியாது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், he did not understand that he was party to that he was responsible for that. சொல்லிட்டு எங்க மாமனார் ஏமாத்திட்டாரு, லேயாளை குறித்து நான் கவலைப்படணுமா என்று சொல்லி யோசித்து தன்னை தேற்றி கொண்டார். But dearly beloved, know one thing for sure, God is not mocked. God is not mocked.
அவர் உடனடியாக காரியம் செய்து தருகிறவர் அல்ல. எப்பொழுது மனம் திரும்புகிறோம் அப்போ தான் அவர் மாற்றத்தை தர முடியும். யாக்கோபுடைய வாழ்க்கை இன்னுமாக அந்த மனம் திரும்புவதற்காக வரவில்லை. 4 குமாரை பெற்ற பிறகு கடைசியாக மற்றொரு குமாரனை கர்த்தர் எல்லையாளுக்கு தருகிறாள். ஆதியாகமம் 29:35 அவள் சொல்லுகிறாள், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். You can see the transition in the way that she is naming. Now she has passed on. அவர் காலம் வந்தது. அவள் சொல்லிட்டா, என் கணவனை பார்த்து நான் ஏமாந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் உண்டு, என்னை வழிநடத்துகிற தேவன் உண்டு, என்மேல் அன்பு கூறுகிற தேவன் உண்டு, நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று என்று வேதம் கற்றுத்தருக்கிறது. யோசித்து பாருங்க, ஹஸ்பண்ட்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா கர்த்தர் உங்களுடைய மனைவியை நேசிப்பதற்காக கதை தந்திருக்கிறார். If you don't love her, somebody else will love her. Somebody else will love her. And day will come when she will not be inclined to love you back the same way that you used to love each other before. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கு. லேயாவோட வாழ்க்கையை பாருங்க. She was like deprived of love. She was deprived of care. She was longing for that, longing for companionship. She was longing for not to be hated. She was longing to be the person who was the wife of the husband that she married. ஆனால் வாழ்க்கையில் அந்த நிறைவுகள் கிடைக்கவே இல்லை. அந்த ஏமாற்றத்தினால பார்த்தீங்கன்னா, அதனால் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், புயல் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருந்தது. We cannot say that Jacob loved his life with Leah as a fulfilled life. நான் 4 குமார பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தது, 4 பையங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே பழைய காலத்தில் நடந்ததை அவரால் மாற்றிக்கொள்ள மனம் திரும்ப முடியவில்லை. நமக்கு கற்றுக் கொடுக்குற பெரிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்ற நமக்கு நம்முடைய கையில் அதிகாரத்தை கற்று தந்திருக்கிறார். We can come to the Calvary and say, கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையின் பாவங்களை நீ மாற்றக்கூடும். யாக்கோபுக்கு கல்வாரி சிலுவை இல்லை. அவரை பற்றி ஜெபித்திருக்கலாம், ஒருவேளை என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்திருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த கல்வாரி சிலுவை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் தோஷத்தை மாற்றுகிற அந்த கல்வாரி சிலுவை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் பழைய காரியங்கள் அர்ப்பணித்து என்னுடைய சமூகத்தில் ஒப்புரவாய் கொள்ளணும். 2வதாக, நீங்கள் ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தில் அன்பு இல்லை, என்னால் எங்களை அன்பே கூற முடியல நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுடைய உள்ளத்தில் அன்பை ஊற்ற பரிசுத்த ஆவியானவரை கூடும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. Love is something that the Holy Spirit can pour out into your life. If you are seeing the situation, if you see a parallel in your life that somebody in the family is hurting, that they say that there is no love in this family, and you realize that, you have to take an action. கர்த்தாவே உதவி செய்யும். கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? அன்பு கூறுகிறதா முதலாவதாக கர்த்தர் என்று கர்த்தர் சொன்னார். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லிவிட்டு, விக்கிரகாராதனை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசுவதை கேட்கும் போது இதனால அவர் சொன்ன காரியம் இதுதான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. அதுக்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பாக இருப்பது போல ஒரு பிற இடத்திலும் அன்பாக இருப்பாயாக. If you realize today that you are lacking love in your family, God is speaking to you to do something to change it. And that change is in your authority, in your power. You can say, Lord, Holy Spirit, pour that love into my heart, and He will do that. But it is your choice to ask for the love. It is your choice to come back to the Lord, to the cross. அந்த யாக்கோபை போல என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் கர்த்தாவே, என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக என்னை மாற்றும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாம் எழுப்பி நின்று நம்ம ஜெபிக்கலாம். இன்வைட் யூ டு கம் அண்ட் ஜாயின் மீ. குடும்பங்களை சேர்ந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். கணவன் மனைவி சேர்ந்து கொள்ளுங்க, சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இது குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கிற இந்த தியான நேரத்தில் கர்த்தாவே என்னோடு கூட பேசுங்க. கர்த்தாவின் வாழ்க்கையை உதவி செய்யுங்கப்பா. என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். கணவன் மனைவி நீங்களே யோசித்து பார்க்கணும் உங்கள் வாழ்க்கையை குறித்து. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதமாக நான் யாக்கோபை போல் ஒரு வேளை சில குறைகளை நான் அறிக்கை செய்யாமல் இருந்திருப்பேன். நான் அது என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தை பாதித்துக் கொண்டிருக்குமானால் இப்பொழுது எனக்கு வெளிப்படுத்தும். Lord, reveal, oh Father God, anything that is a hindrance, oh Father God, that I have allowed in my life, that I am doing not right in the presence of God, and that has created this issue in my life, in my family. Lord, today, oh Father God, show that to me. ஜெபிங்க. அந்த ஜெபத்தை ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கேட்பார். கர்த்தாவே, என்னுடைய குறைகள் எது இருந்தால் வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிங்க. அதை உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக இருக்கு இன்றைக்கு மாற்றவராலே கூடும். ஹல்லேலூயா.
உதவி செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கை அன்புக்காக நான் எங்கள் குடும்பத்தில் பார்த்துருக்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் இன்னும் அன்பு அதிகமாக தேவை, இன்னும் எல்லாரும் அதிகமாக நான் நேசிக்கலை, என்னுடைய கணவனை நான் நேசிக்க வேண்டிய அளவுக்கு நேசிக்கலை, என்னுடைய மனைவி நான் நேசிக்க வேண்டிய அளவுக்கு நான் நேசிக்கலை. நான் இன்றைக்கு எனக்கு கர்த்தா பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை எனக்கு ஊற்றும். I need this love to be poured out into my heart, oh Lord என்று நீங்கள் ஜெபிக்கணும். கணவன் மனைவி அப்படியா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்பொழுது கைகளை பிடித்துக் கொள்ளுங்க, 2 பேர் சேர்ந்து கொண்டு. ஆனால் நீங்கள் உங்களுக்காக தான் ஜெபிக்கிறீங்க. As you are standing together with your spouse, you are holding hands, you are praying for yourself in the presence of God, asking the Lord, Lord, if there is anything wrong, oh Father God, in my life, anything, oh Father God, that I am lacking, oh Father God, that needs to be set right today, commit to set that right, oh Father God, in your holy presence, oh Father God, reveal it to me. எனக்கு கர்த்தா வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிங்க. என்னுடைய உள்ளத்தில் குறைந்திருக்கிற அன்பை புதுப்பிக்கும்படியா இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை எனக்குள்ளாய் தாரும் என்று ஜெபிங்க. இதுதான் என்னோட ஜெபம் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இந்த கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, 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 God bless you. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ராஜா. குடும்பங்களாக கர்த்தாவே, கணவன் மனைவியே நாங்கள் நின்று கர்த்தாவே எங்களுக்காக நாங்கள் வந்தாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களாலே கர்த்தாவே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தாவே குறைகளினாலே கர்த்தாவே எங்களுடைய குடும்பம் கர்த்தாவே குறைவை சந்தித்து விடக்கூடாது. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தருவீராக ராஜா. எப்படி நீ யாக்கோபுக்கு பின்னாலே கர்த்தர் சென்றீர் அப்படியா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாக்கும்படியா கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த குறைகளை எல்லாம் சரி செய்து கொள்ளும்படியாக உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக, தயவு பாராட்டுவீராக ராஜா. இன்றைக்கு யாரெல்லாம் அன்புக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த உள்ளத்தில் கர்த்தாவே கர்த்தர் அன்பை ஊற்றுவீராக ராஜா. அப்பா கர்த்தர் முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தாவே நாங்கள் இயேசுவை போல கர்த்தாவே நேசிக்க கர்த்தாவே ஒருவரையோடு நேசிக்க கிருபைகளுக்கு தருவீராக ராஜா. தகப்பனே இந்த அன்பை எடுத்து போடும்படியாக சத்துரு பல விதங்களை கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா குடும்பங்களுக்கு கர்த்தாவே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. இதிலிருந்து கர்த்தாவே கணவன் மனைவி நடுவில் கர்த்தாவே புதிய அன்பு உண்டாயிருப்பதாக. இயேசுவே நீர் கர்த்தாவே கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் இப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.